நவம்பர் 29th ஹாப்பி பர்த்டே விஷ்ணு. நீ இறந்த 3 நாளில் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போடுவேன் நான் நினைக்கவே இல்லை. நீ வாழ்ந்த காலத்தில் கூட நான் இந்த மாதிரி உனக்காக போஸ்ட்டெல்லாம் போட்டு விஷ் பண்ணதில்லை. நீ இண்டிவிஜுவலாக எனக்கு விஷ் பண்ணியிருக்கேன், நான் உனக்கு விஷ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு இன்னும் உன்னை கடைசியாக 10th நான் பார்த்தது. அதுக்கப்புறம் நம்ம பேசியிருக்கோமே ஒழிய நம்ம பார்த்ததே இல்லை. எனக்கு இன்னும் அதே இது சேம் இன்னசென்ட் ஸ்டைலிஷ் ஸ்கூல் பாய் அது மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு தெரியும் நீ எவ்வளோ பெரிய ரிச் ஃபேமிலி, செல்வாக்கியமான குடும்பத்தில் பிறந்த உன் அம்மா உன்னை எவ்வளோ செல்லமாக வளர்த்தாங்க. ஆனால் நீ ஏன் கல்யாணத்தை தள்ளி போட்ட, நீ ஏன் கல்யாணம் பண்ணவே இல்லை, உனக்கு நீ ஏன் ஒரு ஃபேமிலியை உருவாக்கிக்கல, கடைசி காலத்தில் ஏன் அவ்வளோ தனியாக இருந்த, அவ்வளோ லோன்லினஸில் இருந்த, ஏன் அந்த மாதிரி ஒரு லோன்லினஸில் இறந்து போயிட்ட, இந்த மாதிரி நிறைய கவலை இருக்குது விஷ்ணு. ஸோ இந்த போஸ்ட் போடுறதோட நோக்கம் என்னென்னா, எங்கள் மெமரிஸ்லாம் நான் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். ஸோ அஸ் எ ஃப்ரெண்டாக நீ வாழ்ந்தப்பையும் நீ நல்லா இருக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கும் பைரவர்கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன், உன்னோட ஆத்மா எங்கே இருந்தாலும் அடுத்த ஜென்மத்தில் நீ நினச்ச எல்லாமே உனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.